மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக உபத்திரவங்களுக்கு நடுவிலும் அநேக பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவம் இல்லாமல் எங்கும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்வது போல நமக்கு எங்கு திரும்பினாலும் பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, உரலுக்கு ஒரு பக்கம்தான் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம்தான் இடி, ஆனா எனக்கு திரும்புற பக்கமெல்லாம் இடி. அவ்வளவு உபத்திரவத்தை நம்ம இந்த உலகத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதமே அப்படிதான் சொல்லுகிறது. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா அந்த உபத்திரவத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, திடனாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு அவர் பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். உபத்திரவத்துக்கு நடுவிலே கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, பயங்கரமான குழப்பத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? என்ன செய்வதென்று தெரியாமல், திசை தெரியாமல், விடை தெரியாமல், காலம் தெரியாமல், ஆட்கள் தெரியாமல், ஆமென், நீங்கள் சிக்கி ஆமென் ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவருடைய வேத வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு எதிராக கடந்து வருகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையிலே கொரிந்து பட்டணத்தை பார்த்து பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலும், சகல உபத்திரவங்களிலும் நாங்கள் எப்படி ஆறுதல் அடைகிறோம் தெரியுமா? தேவனுக்குள் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். எங்களுக்கு வரக்கூடிய சகல உபத்திரவங்களிலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை பாருங்கள். பவுல் பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள போறாரு. யூதர்களால பிரச்சனை, அதாவது தன்னுடைய இன நபர்களால பிரச்சனை, தன்னுடைய குடும்பத்தால பிரச்சனை, தன்னுடைய சமுதாயத்தால பிரச்சனை, சபையினால பிரச்சனை, பலவிதமான நெருக்கத்துக்கு நடுவிலே பவுல் போகும்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எங்களுக்கு வரக்கூடிய சகல உபத்திரவங்களிலும் நாங்கள் தேவனுக்குள்ளே ஆமென் ஆறுதல் அடைகிறோம். ஆறுதல் அடைகிறோம். நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்துக்கு நடுவுல நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஆறுதலை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கொடுக்க முடியும். ஆறுதலை தேடி, மகிழ்ச்சியை தேடி வேற எங்கேயும் போகாதீங்க. இவங்க கிட்ட போனா சரியாகுமே, அவங்க கிட்ட போனா சரியாகுமே என்று சொல்லி நீங்கள் தவறான இடங்களுக்கு போய் விடாதிருங்கள். தவறான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க. சில பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உபத்திரம் வர 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 பெருக 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 பிரச்சனை அதிகமாகி கொண்டே இருக்குதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்குவாங்க, தற்கொலை செஞ்சுக்குவாங்க. வேண்டாம். இன்றைக்கு நான் செய்தித்தாளிலே படித்தேன், ஒரு சகோதரி தன்னுடைய தகப்பனார் பாருங்க சொல்லியும் இந்த காதல் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லியும் தகப்பனாருடைய பேச்சை கேட்காம அந்த மகள் தான் காதலித்த அந்த மகனோடு கூட ஓடிவிட்டார். ஓடி போனதை இந்த தகப்பனால தாங்கிக்க முடியாம அவர் பாத்ரூம்ல போய் தன்னைத்தாமே கழுத்து அறுத்து இறந்து போய்விட்டார். உபத்திரம் வரும். இந்த உலகத்துல நிறைய உபத்திரம் வரும். நம்ம நினைக்கிறவங்க நமக்கு தீங்கு செய்வாங்க, நம்ம நினைக்கிறவங்க நமக்கு பொல்லாப்பு செய்வாங்க, நம்ம ரொம்ப நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அவங்க மூலமா நமக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும். ஆனா அது முடிவல்ல. மரணம் என்பது முடிவல்ல. தற்கொலை என்பது முடிவல்ல. மரணம் என்பது வாழ்க்கையின் புதிய ஒரு ஆரம்பம், நித்திய வாழ்க்கைக்கு எதிராக. உபத்திரவப்பட்டா செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க மரித்து போவீர்கள், ஆனால் அந்த உபத்திரவம் உங்களை விட்டுட்டு உங்க பிள்ளைங்களை பிடிக்கும், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிடிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அடியார் சொன்னது போல நாமும் சொல்லுவோம், எங்களுக்கு உபத்திரவத்துக்கு நடுவிலே எங்களுக்கு ஆறுதல், தேவனே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு போங்க. அநேக காரியங்களை குறித்து நிறைய கவுன்சிலிங் நீங்க எடுத்திருக்கலாம். நிறைய பேர்கிட்ட நீங்க கவுன்சிலிங் வாங்கியிருக்கலாம். நீங்க மன வளர்ச்சி குன்றினவங்கிட்ட போய் நீங்க கவுன்சிலிங் வாங்கியிருக்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மத்தியில போய் நீங்க கவுன்சிலிங் எடுத்திருக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம். இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு நடுவில் நான் போறேன், என்னால சில காரியத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை, நிரந்தரமான ஒரு வழியை உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே போங்க. பவுல் சொல்லுகிறது போல அவரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவரே சகலவற்றுக்கும் ஆறுதல் செய்கிறவர். ஆமென். நீங்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் போகும்பொழுது, ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் எங்குமில்லாத ஆறுதல், எங்குமில்லாத மகிழ்ச்சி,
எங்குமில்லாத விடுதலையை உங்கள் குடும்பத்திலே கட்டளிடுவார். உபத்திரவம் உங்கள் வீட்டை விட்டு நகலும். உபத்திரவத்தோடே கூடிய ஆமென் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவர். அது மட்டுமல்ல, அதிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். சகல விதமான உபத்திரவத்திலிருந்தும். பிள்ளைகளால உபத்திரவப்படுறீங்களா? ஃபேமிலினால நெருக்கப்படுறீங்களா? குறிப்பிட்ட நபரால உபத்திரவப்படுறீங்களா? உபத்திரவப்படுத்தப்படுறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல நீங்க போய் பாருங்கள். ஒரு பெரிய ஆறுதலும் அவையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள். நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் மற்ற மனிதர்களை அல்ல தேடி போவது, பணத்தை அல்ல, ஆமை என்னுடைய உபத்திரவம் நீங்குவதற்கு, சட்டத்தை அல்ல, பெரிய பெரிய பிரபலமான நபர்களை அல்ல நான் தேடி போவது கர்த்தருடைய சமூகமாக இருக்கட்டும். அவரே எனக்கு ஆறுதல் தரக்கூடியவர். என் உபத்திரவத்துக்கு நடுவிலே அவர் ஒருவரை என்னை ஆறுதல் செய்யக்கூடியவர் என்று சொல்லி நீங்கள் அவரை பிடித்துக் கொள்வீர்களேனால் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நாள் முழுவதும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.